ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த இறை உறவுகளே, உங்கள் யாவருக்கும் உயிர்ப்பு திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், உலக வரலாற்றின் பக்கங்களில் ஒரே ஒரு கல்லறை இன்றைக்கு காலியாக இருக்கிறது. அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறையில் பிறப்பிக்கப்பட்ட செய்தி உலகின் மீட்பிற்கான செய்தி. ஆம், இயேசு தன் வாழ்வில் உயிரோடு எழுந்த மகிழ்ச்சியான திருநாள் தான் இந்த ஈஸ்டர் தின நன்னாள். ஈஸ்டர் தினத்தின் மகிழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணத்தோடு நிறைவு பெறுகிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தின் கூரை முடித்து சாவின் வல்லமைகளை சிலுவையில் கொன்று தன்னை கட்டி அடக்கி வைத்து இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டும் என்று கற்களை வைத்து புரட்டி வைத்து அடக்கி வைத்த அந்த கல்லறையை கற்களை புரட்டி போட்டு உயிரோடு எழுந்த திருநாள் இந்த ஈஸ்டர் திருநாள். வேதாகமத்தின் நற்செய்தி பகுதிகளிலே 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த ஈஸ்டர் தின நற்செய்தி. ஆம், தூய மாற்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை. ஆம், அவர் இங்கே இல்லை. இந்த உலகத்தின் அநீதியின் ஆற்றல்கள் அவரை கொன்று இந்த இடத்தில் அவர் இருக்கிறார் என்று கல்லை மூடி வைத்தார்கள். ஆனால் நற்செய்தி சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். மரணத்தின் ஆதிக்க சக்திகளை கொன்று உயிரோடு எழுந்திருக்கிறார். தன் பதவி வெறிக்காக நீதியை கொன்று அநீதியை விடுதலை செய்த இந்த பிலாத்துவின் பதவி மோகங்களை அழிக்க, அவற்றை வேரோடு பிடுங்கி எறிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆம், ஆதிக்க எண்ணம் கொண்டோ, பர ஆசை கொண்டோ, பொறாமை எண்ணம் கொண்டோருடைய எல்லா சூழ்ச்சிகளையும் சிலுவையில் கருவறுத்து உயிரோடு எழுந்து இந்த உலகத்திலே இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆம், அவர் கல்லறையில் இருக்கிற கடவுள் அல்ல, கல்லறையில் நிலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் தெய்வம் அல்ல. அப்படி என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவர் உயிரோடு எழுந்த செய்தியை கல்லறைக்கு சென்ற பெண்கள் கேட்டு அறிந்தபோது அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவதூதன் சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்று. எவ்வளவு அழகான இறைவார்த்தை! இயேசு கிறிஸ்து மரித்தோரிடத்தில் இருக்கிறவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற மக்களோடு வாழ்வு செல்கின்ற ஆண்டவர். அவர் கலிலேயாவில் இருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் என்று அந்த தூதன் சொல்லுகிறார். ஏன் கலிலேயாவுக்கு போய் பார்க்க வேண்டும்? கலிலேயா என்பது அடித்தட்டு மக்கள், அன்றாட சாப்பாட்டிற்காக உழைக்கின்ற மக்கள், உழைத்து உழைத்து வரிகட்டி ஓடாய் போன மக்கள், இந்த சமூகத்தினுடைய அதிகார மார்க்கத்தால் இந்த சமூகத்தின் மைய ஓட்டத்தில் இருந்து எளிய மக்களை தூக்கி வீசி இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் இந்த கலிலேய மக்கள். இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே அடையாளப்படுத்துகிறார். அவர் அங்கே இருக்கிறார். ஏனென்றால் வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு தரும்படியாக, வழி தவறிய மக்களுக்கு வழிகாட்டும் மார்க்கமாக, தன் வாழ்வில் இருளை கவ்விக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தின் அடையாளமாக, துன்புற்று வாழுகிற மக்களுக்கு தன் துன்பக் கிண்ணத்தை ஏற்று மகிழ்ச்சி தருகிற ஆண்டவராக அவர் கலிலேயாவில் இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய இன்னல் இருந்தாலும், கடினப்பாடுகள் இருந்தாலும், இயேசு உங்களோடு வாழ விரும்புகிறார். கர்த்தர் இயேசு பணி செய்த இடம் இந்த கலிலேயா பகுதி. இந்த பகுதியில் தான் தன் ஊழியத்தை செய்தார். உயிர்த்த பின்னரும் அங்கே அவர் வாழ்ந்திருந்தார். தன் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். காரணம், உயிர்ப்பு என்பது முடிவில் துளிர்க்கின்ற ஒரு துளிர். அவரை கொன்ற வேண்டும் என்று திட்டமிட்ட மார்க்கத்தார் அவர்கள் நிம்மதியாக இனி இயேசு அவ்வளவுதான் என்று அவரை கொன்று கல்லறையில் முடக்கி வைத்தார். அந்த முடக்கி வைத்திருக்கிற ஆதிக்க சக்திகளுடைய கூரை உடைத்து இந்த உலகத்தை
முடக்கி வைக்கின்ற எந்த சக்திகள் என்றாலும், உங்கள் வாழ்வில் முன்னேற முடியாமல் உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த சூழல்கள் என்றாலும், நீங்கள் மேலே வரக்கூடாது என்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும், உங்களை மேலே வர முடியாமல் வாழ முடியாமல் கட்டி வைத்திருக்கிற எந்த சூழ்ச்சிகள் என்றாலும், இயேசு அவைகளை வீழ்த்தி உயிரோடு எழுந்த ஆண்டவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகம் அவரை கொன்று அழிக்க நினைத்தது. ஆண்டவர் அதை மொழிவில் துளிர்க்கின்ற ஒரு உயிர்ப்பை தந்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது, இந்த உடனிருந்த சீடர்களும் இயேசுவை பின்பற்றி சென்றவர்களும் இயேசு படுகொலை செய்யப்பட்டு கல்லறையில் அடைக்கப்பட்ட பின்பு மிகுந்த அச்சத்தோடு வாழ்ந்தார். கதவை தாளிட்டுக் கொண்டார். யூத மார்க்கத்தாருக்கு பயந்தார்கள். இயேசுவையே இப்படி கொன்றவர்கள் அவரோடு இருந்தது நிமித்தம் நம்மளையும் கொன்று விடுவார்களோ என்று சொல்லி அச்சத்திலே வாழ்ந்து வந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்னர் பூட்டிய அறைக்குள் உள்ளே சென்றார். தூய மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம் சொல்லுகிறது, அவர் அந்த பூட்டிய அறைக்குள் உள்ளே சென்று சொன்னார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இயேசு உயிர்த்த பின்னர் சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். இந்த உலகத்திலே பயம் என்பது நம் வாழ்வில் முன்னேற முடியாமல் முடக்கி போடுகிற ஒரு சூழல். சிறு பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் என்றால் கல்வியை குறித்து பயம். வாலிப பிள்ளைகள் என்றால் வெளியே அனுப்புகிற போது நண்பர்களால் எப்படி கெட்டு விடுவார்களோ என்ற பயம். திருமண வாழ்வில் உடன்பட்டு தன் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கைக்காக யோசிக்கிற பிள்ளைகள் எதிர்கால வாழ்வை குறித்து பயம். ஒரு பிசினஸ் தொடங்க வேண்டும் என்றால் அது பிசினஸ் எப்படி இருக்குமோ என்கிற இப்படிப்பட்ட பயம். இந்த பயம் மிகப்பெரிய ஒரு உயிர் கொள்ளி. பயந்து உயிருக்கு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த அவர்களிடத்திலே ஆண்டவர் இயேசு உள்ளே சென்று, புதிய மார்க்கு நற்செய்தியாளர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், யூதர்களுக்கு பயந்ததினால் கதவை தாளிட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே சென்றவுடன் சொல்லுகிறார், உயிர்த்தவுடன் பயப்படாது, உங்களுக்கு சமாதானம் என்கிறார். எந்த காரியங்களுக்காக நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, நாளை எதிர்காலத்தில் குறித்து நீங்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை குறித்தோ, உங்கள் பிசினஸை குறித்தோ, உங்கள் வளமையான வாழ்வு செழிக்க முடியாதபடி முடக்கிவிடப்பட்டிருக்கிற எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உயிர்ப்பின் செய்தி உங்களுக்கு சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் செய்தி தருவது பயத்தை விரட்டுகின்ற ஒரு அடையாளம். ஆம் அன்பானவர்களே, முடிவில் துளிர்த்த அடையாளத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது, பயத்தை விரட்டின உயிர்ப்பை நாம் பார்த்தோம். மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தூய மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, வந்து பாருங்கள் அவரை வைத்த இடம். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் செய்தி நமக்கு தருவது ஒரு நம்பிக்கை. அவர் முடிந்து விட்டார், வீழ்ந்து விட்டார், கொண்டு விட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தவருடைய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை வேரோடு அறுத்து அவர் உயிர்த்து தன் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்குறுத்தார். காரணம், கலிலேயாவில் இருக்கிற ஆண்டவர் நம்பிக்கையற்று கிடக்கிற மக்களோடு தன்னை அடையாளப்படுத்துகிறவர், வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு வருகின்ற நம்பிக்கையை தருகிற ஆண்டவர். ஆம், இந்த உயிர்ப்பின் செய்தி நமக்கு தருவது ஒரு புதிய நம்பிக்கை. நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்ந்து வருகிறோமா? கவலை வேண்டாம். இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தரும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உயிர்த்த போது முடிந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த எல்லாருடைய எண்ண ஓட்டங்களை அதிர்த்து ஒரு புதிய துளிரை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த முற்றுப்புள்ளியை ஒரு புதிய தொடரின் புள்ளியால் உங்களை ஆசீர்வதிப்பார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அஞ்சி நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டால் புதிய வாழ்வை தருகிற ஆண்டவராக, பயத்தை விரட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவது,
உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறகிலே அரணுக்கு திருங்கள் என்கிறார். ஜெபம் செய்வோமா? அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பு எங்கள் வாழ்வில் தருகின்ற செய்தி முடிவு அல்ல, முடிவில் துளிர்க்கின்ற ஒரு வாழ்வை நீர் தருகிறீர். பயத்தை விரட்டி நம்பிக்கையை நீர் தருகிறீர் என்கிற நிச்சயத்தோடு உங்கள் உயிர்ப்பிலே மகிழ அருள்வார். இயேசுவின் வழியாய் வேண்டும்